இயக்குனர் இமயம் என்று புகழப்படுபவர் பாரதி ராஜா. 16 வயது நிலை படம் மூலம் இயக்குனராக அறிமுகமான அவர் தொடர்ந்து ஹிட் படங்களை இயக்கினார். அவரது உதவி இயக்குனர்கள் தான் பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா உள்ளிட்டோர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இயக்கிய பல திரைப்படங்கள் இன்றிலும் கல்ட் கிளாசிக்காக கொண்டாடப்பட்டு வருகின்றன. மேலும் அவர் அறிமுகப்படுத்திய ஹீரோயின்களின் எண்ணிக்கையும் அதிகம். அவர்கள் இந்திய அளவில் பெருமை பெற்றிருக்கிறார்கள். சூழல் இப்படி இருக்க அவர் தனது மகன் மனோஜை திரைத்துறையில் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார். பாரதி ராஜாவை இயக்கிய தாஜ்மஹால் திரைப்படத்தில் மனோஜ் கதாநாயகனாக வர ரசிகர்கள் பெரிதாக ஈர்க்கப்படவில்லை. காதல் கதை என்றாலும் அது பாரதி ராஜாவின் மேக்கிங்கில் இருந்து தூரமாகவே நின்றது என பல விமர்சனங்கள். இருந்தாலும் ஏ.ஆர். ரகுமானின் இசையில் வெளியான பாடல்கள் அனைத்தும் பெரிய ஹிட் அடித்ததால் படத்துக்கு அடையாளம் கிடைத்தது. தாஜ்மஹால் திரைப்படத்துக்கு பிறகு மனோஜ் வருஷமெல்லாம் வசந்தம், சமுத்திரம், மல்லி அர்ஜுனா உள்ளிட்ட படங்களில் நடித்தார். ஆனால் அந்த படங்கள் எல்லாம் அவருக்கு பெரிய திருப்பு முனையை எதுவும் தரவில்லை. இதன் காரணமாக மெல்ல மெல்ல அவர் சினிமாவில் இருந்து ஓரங்கட்டப்பட்டார். பிறகு மாநாடு, கொம்பன் உள்ளிட்ட படங்களில் குணச்சித்திர வேடத்தில் தோன்றிக் கொண்டிருந்தார். மேலும் படம் ஒன்றை அவர் இயக்க இருந்ததாகவும் ஒரு தகவல் ஓடியது குறிப்பிடத்தக்கது. மனோஜ் அண்மையில் கொடுத்திருந்த பேட்டியில் கூட பாரதி ராஜா மகன் என்பதால் எனக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு, நெகட்டிவான விஷயமும் நடந்திருக்கு. சிலர் உனக்கு என்னப்பா பாரதி ராஜா பையன் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அதுதான் மிகப்பெரிய வேதனை. சொல்லுபவர்கள் 1000 விஷயத்தை போகிற போக்கில் சொல்லிவிட்டு போவார்கள். உண்மையில் அதன் வழியை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை என்றார். மனைவி மற்றும் மகள்கள் மீது அதீத அன்பு வைத்திருந்த மனோஜ், என் வாழ்க்கையில் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எனக்கு உறுதுணையாக என்னுடைய கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் தான். அவர்கள் மட்டும் இல்லை என்றால் நான் என்றைக்கும் மன அழுத்தத்திற்கு சென்றிருப்பேன் என்று ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். நடிகர் மனோஜின் மனைவி நந்தனாவும் ஒரு நடிகையாவார். இவர்கள் இருவரும் சாதுரியன் படத்தில் நடித்த போது காதலித்ததை தொடர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிகளுக்கு ஆர்த்திகா மற்றும் மதிவதனி என்கிற 2 மகள்கள் உள்ளனர். தற்போது மனோஜ் உயிரிழந்த நிலையில் மீளா துயரத்தில் மனைவி கண்ணீருடன் நிற்கிறார். இந்த நேரத்தில் இணையவாசிகள் பலர் மனோஜின் அழகிய குடும்ப போட்டோவை இணையத்தில் பகிர்ந்து இந்த குடும்பத்தை விட்டு போக எப்படி மனம் வந்தது என கேட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர் இன்று தனது 48வது வயதில் உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார். சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. அதன் பிறகு சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்த அவர் தொடர்ந்து வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். ஆனால் அவர் இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது உயிரிழப்பு பாரதி ராஜா மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்திருக்கிறது. முன்னதாக மனோஜ் ஹீரோவாக அறிமுகமாவதற்கு முன்பு இயக்குநர்கள் மணிரத்னம் மற்றும் சங்கர் ஆகியோரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். அது மட்டுமின்றி இவரது பெயரில் பாரதி ராஜா மனோஜ் கிரியேஷன்ஸ் என தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மனோஜின் உயிரிழப்புக்கு பலரும் தங்களது இரங்கலையும் பாரதி ராஜாவுக்கும் அவரது குடும்பத்துக்கும் அனுதாபத்தையும் தெரிவித்து வருகிறார்கள். அதே போல் திரைத்துறையை சேர்ந்த பலரும் நேரில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தினரும் பாரதி ராஜா மீது மரியாதையும் அன்பும் வைத்திருப்பதால் பலரும் அவரது சோகத்தில் பங்கெடுக்க இருக்கிறார்கள். கண்டிப்பாக பாரதி ராஜா இந்த இழப்பு கொடுத்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வர வேண்டும் என அவரது ரசிகர்கள் பலர் சமூக வலைதளங்களில் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.